கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் புஷ்பாங்கி என்ற நாவலின் முதல் பாகம். தமிழில் நாவல் தோன்றிய ஆரம்ப காலகட்டமான 1920களில் இந்நாவலை எழுதியுள்ளார். இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டதே, போர் அடிக்காதா என்று வாசகர்கள் துளிகூட எண்ண வேண்டாம். நேரம் போவதே தெரியாமல் கதை போகும் போக்கே மிக நன்றாக உள்ளது. அதிகாரம் 8. கோபால்சாமியினுடைய மனநிலைமை வர்ணிப்பில் அடங்காததாக மாறிப்போயிற்று. ராஜகுமாரி போலவும் கந்தர்வ மடந்தை போலவும் காணப்பட்ட புஷ்பாங்கியையும் அந்த இடத்தில் நிறைந்து கிடந்த அபாரமான செல்வ வளப்பத்தையும் அதீதமான ஜொலிப்பையும் காணவே கோபாலசாமி திக்பிரமை கொண்டவர் போல ஆனார். புஷ்பாங்கி உண்மையில் யாரோ ஒரு சீமானுடைய புதல்வி என்பது பரிஷ்காரமாக தெரிந்தது. அவள் சரியான பக்குவ கால கனிவும் செழுமையும் மினுமினுப்பும் வாய்ந்த யவன பிராயத்து மடந்தை போல தோன்றியதிலிருந்து அவள் அந்நிய புருஷரை நாடும் தாசி அல்ல என்பதும் அவருக்கு உடனே விளங்கியது. அவள் கந்தசாமிக்கு எழுதிய முதலாவது கடிதத்தில் அவள் தனது நிலைமையை பற்றி எழுதியிருந்த விவரங்கள் யாவும் உண்மையான வரலாறாக இருக்க வேண்டும் என்றும் அவர் உடனே யூகித்து கொண்டார். ஆகவே தாம் செய்தது சிறுபிள்ளைத்தனமான மூடக்காரியன் என்றும் அவர் உணர்ந்தார். அந்த கடிதம் கண்ணியமான நிலைமையில் உள்ள ஒருவரால் எழுதி அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று நினையாமல் மோச கருத்தாகவோ அல்லது துன்மார்க்கமான கருத்துடனோ யாரோ எழுதியிருக்க வேண்டும் என்று எண்ணி உண்மையை மறைத்து கந்தசாமி அவளுக்கு மறுமொழி அனுப்பியது போல கடிதம் எழுதி அனுப்பியதும் அவரை போல நடித்து வந்ததும் தவறான செய்கைகள் என்று கோபாலசாமி உணர்ந்தார். புஷ்பாங்கி ஏற்கனவே கந்தசாமியை பார்த்திருப்பதாக கடிதத்தில் குறித்திருந்ததை கவனிக்காமல் தாம் வந்தது பெரிய மூடக்காரியம் என்றும் அவர் கருதினார். அவர் வந்தவுடன் அவள் மின்சார கைவிளக்கினாள். அவரது முகத்தை பார்க்கவே தாம் கந்தசாமி அன்றென்று என்பதை தெரிந்து கொண்டாள் என்றும் தாம் எக்கச்சக்கமான நிலைமையில் அகப்பட்டு கொண்டோம் என்றும் அவர் எண்ணி பெரிதும் திகிலும் சஞ்சலமும் கொள்ளலானார். அந்த நிலைமையில் தாம் கந்தசாமி நண்பர் என்னும் உண்மையை வெளியிட்டு தம்மை அவர்கள் வெளியில் கொண்டு போய் விட்டு விடும்படி செய்யலாம் என்ற யோசனை அவருக்கு மனதில் தோன்றியது. தாம் ஆள் மாற்றாட்டமாக வந்த விஷயத்தை உடனே வெளியிடுவதை விட மேலே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து சமயத்தில் உண்மையை வெளியிட்டு அவளுடைய கடிதம் மூடுமந்திரமாக இருந்தது பற்றி கந்தசாமி அதை நம்பாமல் அதன் உண்மையை அறியும் பொருட்டு தம்மை அனுப்பியதாக சொல்லி தப்பித்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து கொண்டார். கோபாலசாமி தத்தளித்திருந்த சமயத்தில் எதிரிலிருந்து ஒரு கதவு திறக்கப்பட்டது. உட்புறத்தில் சில மனிதர்கள் காணப்பட்டனர். 45 அல்லது 50 வயது மதிக்கக்கூடியவராக காணப்பட்ட ஒரு பெரிய மனிதர் நின்றார். அவருடைய செவிகளில் வைரக்கடுக்கன்களும் கைவிரல்களில் மோதிரங்களும் மின்னின. அவருக்கு பின்னால் உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்தவளான ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் இருவருக்கும் பக்கத்தில் 3 வேலைக்காரிகள் நின்றனர். அவ்வாறு உட்புறத்தில் பலர் கும்பலாக நின்று கொண்டிருந்ததை கண்ட கோபாலசாமி திடுக்கிட்டு திகில் கொண்டார். அவர் புஷ்பாங்கி தம்மோடு தனிமையில் பேசுவாள் என்று எதிர்பார்த்தார். பெரிய கூட்டமாயிருந்து பலரை தாம் சந்திக்க நேரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வாறு திடீரென்று தோன்றிய காட்சிகளால் மனக்குழப்பம் அடைந்திருந்த கோபாலசாமி அவர்களுடைய கருத்து இன்னதென்பதை உணர மாட்டாதவராக திருடன் போல விழிக்க உள்ளே நின்ற பெரிய மனிதர், அவரை நாம் இனி மர்ம மாமனார் என்று குறிப்போம், தமது எதிர்கால மாப்பிள்ளையை கண்டதால் சந்தோஷ பூரிப்பும் முகமலர்ச்சியும் அடைந்தவராக அவரை நகஸ்கரிப்பதா அல்லது ஆசிர்வதிப்பதா என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் இரண்டிற்கும் நடுநிலைமையான ஒரு விதமான சைகை காட்டி வரவேண்டும், தயவு செய்ய வேண்டும், அடி கமலா, தம்பிக்கு காலலம்பி விடு என்று கூறி கோபால்சாமி மிக உருக்கமாக வரவேற்று வேலைக்காரியை பார்த்து உத்தரவிட்டார். அவர்கள் தம்மை கந்தசாமி என்று கருதி தமக்கு செய்யும் உபசரணைகளை தாம் ஏற்றுக்கொள்வதும் அபாயகரமானதாக அவருக்கு தோன்றியது. ஆயினும் அந்த நிலைமையில் தாம் எவ்விதமாக நடந்து கொள்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாதவராக மர்ம மாமனாரை பார்த்து அசட்டு புன்னகை செய்து அவருடைய உபசரணையை அங்கீகரித்ததாக தமது தலையசைப்பினால் காட்ட, அதற்குள் கமலா என்னும் பணிப்பெண் அவருடைய பாதங்களை தொட்டு அலம்பிவிட்டு சந்தேகத்திற்கு இன்னொரு செம்பு ஜலத்தையும் வாங்கி அவருடைய பாதங்களை சுத்தமாக கழுவிவிட உடனே துவாலைக்காரி அதை பிரித்து அவருடைய பாதங்களில் இருந்த ஈரத்தை நன்றாக துடைத்து விட்டாள். இன்னொரு வேலைக்காரி தட்டில் வைத்திருந்த புஷ்பஹாரத்தை எடுத்து கோபாலசாமியின் கழுத்தில் போட்டு கதம்ப செண்டை அவருடைய கைகளில் கொடுத்து, வாருங்கள் தம்பி, உள்ளே போகலாம் என்றாள். மர்ம மாமனார் அவரை சோபா வைக்கப்பட்ட விசாலமான ஒரு சாய்மான நாற்காலியில் எழுந்தருளச் செய்தார். அப்போது மர்ம மாமனார் எதையோ நினைத்து கொண்டவர் போல கதவண்டை போவதும் அங்கு மறைவில் நின்ற தம் மனையாளுக்கு ஏதோ சமிக்கை காட்டுவதுமாக இருந்தார். அவர்கள் ஏதோ காரியத்தை உத்தேசித்து அங்கும் இங்கும் போவதும் வருவதுமாக இருந்தனர். அவ்வாறு சுமார் 5 நிமிஷ காலம் கழிய மர்ம மாமனார் கோபாலசாமியிடம் வந்து, சரி,
போஜனத்துக்கு இலை போட்டிருக்கிறது, தயவு செய்ய வேண்டும் என்று சந்தோஷ முகமலர்ச்சியோடு மிக வினயமாக கூற, அதை கேட்ட கோபாலசாமி, அடடா, நான் இப்போது சாப்பிட்டுத்தானே நேராக புறப்பட்டு வருகிறேன் என்று சந்தோஷ முகமலர்ச்சியோடு மறுமொழி கூறினார். அப்போது கதவிற்கு மறைவில் இருந்த மர்ம மாமியார், விருந்தாளியாக ஒருவரை வீட்டுக்கு அழைக்கிறோம் என்றால் அதில் விருந்து சாப்பாடும் அடங்கியதுதானே என்று மிருதுவான குரலில் பேசினாள். ஆம், நீங்கள் சொல்வது நியாயமாகத்தான் இருக்கிறது. எனக்கு அவ்வளவு தூரம் யூகமில்லாமல் போய்விட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது என்றார். அதுவரையில் அந்த கூடத்தில் இருந்து அங்கும் இங்கும் போவதும் வருவதுமாக நடனம் புரிந்த மர்ம மாமனார் ஏதோ அவசர காரியமாக போகிறவர் போல மெதுவாக அப்பால் நழுவி மறைந்து போய்விட்டார். அப்போது சாய்வான நாற்காலியில் மிக சொகுசாக சாய்ந்திருந்த கோபால்சாமியின் பார்வை தமக்கு எதிர்ப்புற சுவரில் மாட்டப்பட்டிருந்த படங்கள், மான் தலைகள், நிலைக்கண்ணாடிகள் முதலியவற்றில் சென்றபடி இருக்க, அவர் தமது கவனத்தை மாத்திரம் தமக்கு பின்பக்கத்தில் வாசற்படி கப்பால் நின்று பேசியதாக உணர்ந்த மர்ம மாமியாரது பக்கம் செலுத்தியபடி அவளுக்கு மறுமொழி கூறினார். அவர் கூறிய மறுமொழிகளை கேட்ட மர்ம மாமியார், இந்த உலகத்தில் உள்ள சட்டங்களை எல்லாம் படித்து பெரிய சப்ஜெக்ட் உத்தியோகம் வகித்து எல்லோருக்கும் நீதி வழங்குகிறவர்களுக்கு இந்த அற்ப விஷயத்தில் யூகம் இல்லாமல் போய்விட்டதென்றால் அதை யாராவது நம்புவார்களா என்று நிரம்பவும் அடக்கமான குரலில் பேசினாள். அதை கேட்ட கோபால்சாமி தாம் சப்ஜெக்ட் அல்ல என்று அப்பொழுதே வெளியிட வாயை திறக்க முயன்ற சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இடது பக்கமாக 7-8 கஜ தூரத்திற்கப்பால் சுவரின் திருப்பத்தில் மாட்டப்பட்டிருந்த நிலை கண்ணாடிக்குள் அவருடைய பார்வை தற்செயலாக சென்றது. அதற்குள் காணப்பட்ட 2 உயிர் வடிவங்கள் அவருடைய கவனத்தை உடனே கவர்ந்து கொண்டன. ஒன்று மர்ம மாமியாருடைய வடிவம், இன்னொன்று புஷ்பாங்கியின் வடிவம். மெத்தை மேலிருந்து புஷ்பாங்கியும் கீழே இறங்கி தனது தாய்க்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார் என்று அவர் உடனே அனுமானித்து கொண்டார். புஷ்பாங்கி தனது தாய்க்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றது நன்றாக தெரிந்தது. அவளது சாயல் மிக சமீபத்தில் இருந்த நிலை கண்ணாடிக்குள் தத்ரூப நிஜ வடிவம் எதிர் நிற்பது போல தோன்றவே, அவர் அவளது அபூர்வமான கட்டழகையும் மேனியின் மினுமினுப்பையும் அங்கங்களின் வசீகர அமைப்பையும் முகத்தின் ஆச்சரியகரமான சுந்தரத்தையும் அவளது மொத்த தோற்றத்தின் அபூர்வமான எழிலையும் கண்டு ஆனந்த பரவசமடைந்து தமது கவனம் முழுவதையும் அந்த அழகு திரளிலேயே லயிக்கவிட்டு 2 நிமிஷ காலம் மெய்மறந்திருக்க, அப்போது மர்ம மாமியார் ஏதோ பேசியதாக உணர்ந்து தூக்கத்திலிருந்து விழித்து கொள்கிறவர் போல திடீரென்று தமது கவனத்தை திருப்பி எச்சரிப்படைந்து என்ன என்று மிக நைவான குரலில் வினவினார். மர்ம மாமியார், கச்சேரிகளில் ஜட்ஜ் உத்தியோகம் பார்க்கிறவர்கள் யௌன பிரயத்தினராக இருந்து அயலூரில் இருக்கும் தங்கள் புது சம்சாரத்தை நினைத்து கொண்டு கவனத்தை வேறிடத்தில் வைத்து கொண்டால் வழக்கு விசாரணை நடந்து கொண்டே போக வேண்டியதுதானே என்று வேடிக்கை போல மொழிந்தாள். அதை கேட்ட கோபாலசாமி கழுக்கு என்று நகைத்து, அதுதான் புது சம்சாரத்தினுடைய மகிமைக்கு அத்தாட்சி. ஒருவருக்கு சம்சாரமாக வருகிறவள் அவளுடைய புருஷருடைய கவனத்தை அடிக்கடி கவர்ந்து கொள்ளும் யோகிதை இல்லாதவளாக இருந்தால் அவளை கட்டுவதில் உபயோகமே இல்லையே என்றார். சம்சாரத்தின் யோகிதை பற்றி நான் கேட்கவில்லை. ஜட்ஜ் தமது கவனத்தை சம்சாரத்தின் மேல் செலுத்தியபடி இருந்தால் வழக்கு விசாரணை நடந்து கொண்டே போக வேண்டியதுதானே என்றளவா கேட்டேன் என்றாள் அவள். ஜட்ஜும் மனிதர்தானே, அவர் வழக்கு விசாரணை மாத்திரம் கவனிக்க வேண்டுமன்றி தம் சொந்த விஷயங்களை நினைக்கவே கூடாது என்று யாராவது உத்தரவிட்டால் அது பழிக்கக்கூடிய காரியமா? சொந்த விஷயத்தை கவனித்தது போக மீதிதான் வழக்கு விசாரணைக்கு. ஜட்ஜ் தமக்கு புதிதாக வரப்போகும் அழகான சம்சாரத்தை பற்றி நினைக்கவே கூடாதென்று யாராவது உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? அப்படியானால் தங்களுடைய கச்சேரியில் விசாரணை நடந்து கொண்டே இருக்கும்போது அடிக்கடி தங்களுக்கு தேனாம்பேட்டை நினைவு ஏற்படுகிறதுண்டா என்று அவள் கேட்டாள். கோபாலசாமி சந்தோஷமாக நகைத்து, தேனாம்பேட்டை பற்றி நானே நினைக்கிறேன். அந்த ஊரில் உள்ள ஒருவரை பற்றி நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. அந்த ஊரில் உள்ள ஒருவரை தவிர வேறு யாரை பற்றியும் நினைப்பதே இல்லையா? ஏன் நினைப்பதில்லை? விவாகம் செய்து கொள்ள விரும்பும் பிள்ளை அவருக்கு வாழ்க்கைப்படுத்துவதற்காக பிரஸ்தாபிக்கப்படும் எல்லா பெண்களை பற்றியும் சிந்திக்க வேண்டியவர்தானே என்றார். அந்த சமயத்தில் மர்ம மாமனார் மறுபடியும் அங்கே வந்து சேர்ந்தார். அவரை தொடர்ந்து 2 வேலைக்காரிகள் சில தட்டுகளை எடுத்து கொண்டு கோபாலசாமி உட்கார்ந்திருந்த சோஃபாவிற்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த ஒரு சலவைக்கல் மேஜையின் மேல் வைத்துவிட்டு அப்பால் சென்றனர். அதில் சீமை இலந்தை, மல்கோவா முதலிய உயர்தர கனிவர்க்கங்கள் துண்டு துண்டாக நறுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவையன்றி பால் முதலிய பானங்களும் இருந்தன. உடனே மர்ம மாமனார் கோபால்சாமியை நோக்கி, தம்பி, தயவு செய்து பழங்களையாவது சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு தாமும் ஒரு நாற்காலியின் மீது உட்கார்ந்து கொண்டார். கோபால்சாமி மேஜை பக்கம் திரும்பி சில துண்டுகளை எடுத்து வாயில் போட்டு உண்டபடி
மர்ம மாமனாருடன் சம்பாஷிக்க தொடங்கினார். இங்கிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் முற்றிலும் அபூர்வமான புது முறையில் அனுப்பப்பட்டது. இதில் குறிக்கப்பட்டுள்ள வரலாறு உண்மையாக இருக்குமோ அல்லது இது மோச கருத்தோடு எவராலோ எழுதப்பட்டதாக இருக்குமோ என்று சம்சயம் எங்களுக்கு ஏற்பட்டது. இப்போது நான் இங்கே வந்து பார்த்ததில் அப்படி நாங்கள் சம்சயித்தது உங்களை அவமரியாதைப்படுத்தியது போல உள்ளது. இவ்விதம் கடிதம் எழுதாமல் நீங்கள் பகிரங்கமாகவே வந்து இந்த கல்யாண பிரஸ்தாபத்தை செய்திருக்கலாமே. மர்ம மாமனார்: என் பெண்ணும் என் சம்சாரமும் அப்படி செய்யும்படிதான் என்னை தூண்டினார்கள். நான் அதற்கு இணங்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் நண்பர் ஒருவருக்கும் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மணி உதிர்ச்சோலை ஜமீன்தாருடைய பெண்களை வாழ்க்கைப்படுத்த முடிவு செய்யப்பட்டு போனதென்றும் முகூர்த்த நாள் கூட நிச்சயிக்கப்பட்டு போனதென்றும் எனக்கு செய்தி எட்டியது. அதற்கு மேல் நான் தலையிடுவது மரியாதைப்படாதென்று சொல்லி மறுத்துவிட்டேன். பெண் பிள்ளைகள் எனக்கு தெரியாமல் இப்படி எழுதிவிட்டார்கள். என் மகள் ஒரு பிடிவாதக்காரி. நான் என்னால் இயன்ற வரையில் கண்டித்தேன். எனக்கு தெரியாதபடி இவ்வளவு தூரம் காரியங்களை செய்துவிட்டு உங்கள் மறுமொழி கடிதங்களை காட்டினார்கள். அதை பார்த்த பிறகு எனக்கு அச்சம் அதிகமாகிவிட்டது. கடிதத்தை வேறு எவரேனும் படித்து பார்த்துவிட்டு குறும்பிற்காவது மறுமொழி எழுதியிருக்கலாம் என்று கூட நான் நினைத்து விட்டேன். ஆனால் இப்போது உங்களை பார்த்த பிறகே அந்த அச்சம் எனக்கு விலகியது என கூறினார். கோபால்சாமி: உங்கள் பெண் எழுதிய முதல் கடிதத்தில் ஒரு வாக்கியம் காணப்பட்டது. தங்களுடைய திருமேனியை ஒரு முறை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இதுபோல நேரில் பார்ப்பதற்கு உங்கள் பெண்ணுக்கு எப்போது சந்தர்ப்பம் வாய்த்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மர்ம மாமனார்: ஓஹோ, அந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகமா? தஞ்சாவூரில் என் மைத்துனியின் புருஷருடைய பங்களா இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி வந்து அங்கே தங்குவது வழக்கம். ஒழிந்த நேரங்களில் பெண் பிள்ளைகள் வெளியில் போய் பெரிய கோவில், அரண்மனை, ஜில்லா கோர்ட் முதலிய இடங்களில் உள்ள வேடிக்கைகளை பார்த்துவிட்டு வருவார்கள். அந்த மாதிரி சமீப காலத்தில் ஒரு தடவை வந்த சந்தர்ப்பத்தில் சப்ஜட்ஜின் ஆசனத்தில் இருந்த உங்களை பார்த்தார்களாம். அதைத்தான் கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள் போலிருக்கிறது. ஏன், நீங்கள் கேட்கும் கேள்வியின் சூட்சுமம் எனக்கு விளங்கவே இல்லையே. ஏன் இப்படி சந்தேகமாக கேட்கிறீர்கள்? கோபாலசாமி: வேறொன்றுமில்லை. நான் வந்தது முதல் நீங்கள் ஒரு தப்பான எண்ணத்தை வைத்துக்கொண்டே பேசுகிறீர்கள். என்னை நீங்கள் சப்ஜெக்ட் கந்தசாமி பிள்ளை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நான் கந்தசாமி பிள்ளை அல்ல. மர்ம மாமனார் கோபாலசாமியின் முகத்தை உற்று நோக்கி: அப்படியா? நிஜம்தானா? ஆம், நிஜமான சங்கதியே. அப்படியானால் என் பெண்ணினுடைய 2 கடிதங்களுக்கும் மறுமொழி அனுப்பியது கூட நீங்கள்தானோ? ஆம், நானேதான். நீங்கள் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறதே. சாதாரண மனிதர் ஒருவருடைய கையெழுத்தைப் போல இன்னொருவர் கையெழுத்து செய்வது ஃபோர்ஜரி குற்றம் அல்லவா? அதுவுமன்றி அவர் பெரிய சப்ஜெக்ட். அவருக்கு ரகசியத்தில் எழுதப்பட்ட கடிதத்தை நீங்கள் படித்தது ஒரு தவறு. அவர் எழுதியது போல மறுமொழி எழுதியது இன்னொரு தவறு. அவருடைய கையெழுத்தை செய்தது 3வது தவறு. இப்படியெல்லாம் நீங்கள் செய்வது ஒழுங்குதானா? இந்த விஷயத்தின் உண்மையை கண்டுபிடிக்கும்படி அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதன் மேல்தான் நான் அப்படியெல்லாம் செய்தேன். அவரே அனுமதி கொடுத்தாரா? அப்படியென்றால் நீங்கள் யாரோ? நான் அவருடைய நெருங்கிய பந்து. அதுவும் அல்லாமல் நான் அவருக்கு உயிருக்குயிரான சிநேகிதன். ஓஹோ, அப்படியா? உங்களுடைய பெயர் என்னவென்பதை எனக்கு தெரிவிக்கலாம் அல்லவா? கோபாலசாமி: நீங்கள் உங்கள் பெயர் முதலியவற்றை தெரிவிக்க யோசிக்கிறீர்கள். நான் உண்மையை சொல்ல பின்வாங்க மாட்டேன். ஒருவரை நம்பினால் நாமும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம். என் பெயர் கோபாலசாமி. மர்ம மாமனார் அதிகரித்த வியப்போடு: அப்படியா சங்கதி? உங்களுக்கும் அவருக்கும் தான் தேனாம்பேட்டையாருடைய 2 பெண்களும் கட்ட நிச்சயமாயிருக்கிறதோ? ஆமாம். திருவாரூரில் எங்கேயோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் முன்சிப் உத்தியோகம் என்று சொன்னார்களே? ஆமாம், அதே ஆசாமி தான் நான். எனக்கு திருவாரூரில் தான் நீங்கள் சொன்ன உத்தியோகம் என்றார். அப்போது பின்புறத்தில் இருந்த மர்ம மாமியாரும் வியப்போடு பேசத் தொடங்கி, நாம் யாருடைய விஷயத்தை பற்றி நமக்குள் இன்று சாயங்காலம் பேசி கொண்டிருந்தோமோ அவர்களே வந்திருக்கிறார்களே என்றாள். ஓ, அப்படியானால் என்னை பற்றி நீங்கள் ஏதோ பிரஸ்தாபம் செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. என்னை பற்றிய பிரஸ்தாபம் ஏற்பட வேண்டிய சந்தர்ப்பம் என்ன? மர்ம மாமனார்: நீங்களும் அவரும் வேண்டுமென்றே சகோதரிகளை கட்டிக்கொள்ள தீர்மானித்திருப்பதால் உங்களை அசட்டை செய்து கந்தசாமி பிள்ளை வேறொரு பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்பது ஆட்சேபம். இதையே நான் முக்கியமாக வற்புறுத்தினேன். ஆனால் என் சம்சாரம் இதற்கும் ஒரு பரிகாரம் சொன்னாள். என்ன பரிகாரம்? தஞ்சாவூரில் என் மைத்துனின் புருஷருடைய பங்களா இருப்பதாக நான் சற்று முன் குறித்தேன் அல்லவா? அவருக்கும் ஒரே ஒரு பெண் இருக்கிறாள். அவளும் என் பெண்ணும் ஒரே அச்சில் கடைந்தெடுத்த மாதிரி இருப்பார்கள். இவளுக்கு வயது 20, அவளுக்கு வயது 21. என் மைத்துனி புருஷருக்கு சரியாக 10 லட்சம் சொத்திருக்கிறது.
நல்ல இடமாக பார்த்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். கந்தசாமி பிள்ளை ஒரு கால் உங்களை பற்றிய ஆட்சேபனையை தெரிவித்தால் என் மைத்துனி மகளை உங்களுக்கு வாழ்க்கைப்படுத்திவிட சம்மதிப்பதாக அவருக்கு சமாதானம் சொல்ல தீர்மானித்திருக்கிறோம். கோபாலசாமி: ஓஹோ, அப்படியா? இங்கேயும் சகோதரிகளாகவே அமைந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒன்றுவிட்ட சகோதரிகள், அவ்வளவே வித்தியாசம். கந்தசாமி பிள்ளை அநேகமாக இந்த ஏற்பாட்டிற்கு இணங்கலாம் என்றே என் புத்தியில் படுகிறது. நான் துணிந்து இங்கே வந்ததை பற்றி நான் சந்தோஷமடைகிறேன். ஏனென்றால் அது நன்மையாகவே முடியும் போல் இருக்கிறது. மர்ம மாமனார்: என் சம்சாரம் இதை பற்றி தன் தங்கையிடம் பிரஸ்தாபித்து அவர்களுடைய சம்மதத்தையும் பெற்றுவிட்டார். இன்று கந்தசாமி பிள்ளை இங்கே வந்த பின் அந்த பிரஸ்தாபத்தை கேட்டு அவர் அந்த பெண்ணையும் பார்க்க விரும்பினால் அவரை அங்கே அழைத்து வருவதாக கூட சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்களும் அநேகமாக கந்தசாமி பிள்ளையினுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். கோபாலசாமி அளவற்ற குதூகலமடைந்தவராக, கல்யாண விஷயத்தில் மாத்திரம் எப்படியெல்லாமோ நடக்கிறது என்று கூறினார். மர்ம மாமனார்: கல்யாண விஷயத்தில் மாத்திரம் பெண்ணையோ பிள்ளையோ அவரவர் நேருக்கு நேர் பார்த்து திருப்தி செய்து கொள்வதே உசிதமானது. பின்னால் பேச்சிற்கு இடமில்லாமல் போகும். ஆகையால் உங்களுக்கு சம்மதமானால் இன்னும் 1/4 மணியில் மோட்டார் வண்டியில் அவர்களுடைய பங்களாவில் உங்களை கொண்டு போக சொல்கிறேன். அவர்களும் உங்களை வரவேற்க ஆயத்தமாக இருப்பார்கள். நீங்கள் அந்த பெண்ணையும் நேருக்கு நேர் பார்த்து விடுங்களேன். கோபாலசாமி: ஓ, அப்படியானால் அங்கேயும் இப்போதே போய் பார்த்து விடுவது நல்லது. தானாக விரும்பி வரும் பெண்ணை கட்ட வேண்டுமென்ற மனப்போக்குடையவரே கந்தசாமி. நான் என்னாலான வரையில் முயன்று கந்தசாமி பிள்ளை கூடிய வரவில் இங்கே வந்து இந்த பெண்ணை பார்க்கும்படியும் தேனாம்பட்டை நிச்சயத்தை ரத்து செய்து விடும்படியும் செய்து வைக்கிறேன். இனி உங்களுக்கு இந்த விஷயத்தில் கவலையே வேண்டியதில்லை. நேரமாகிறது, நான் புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார். இப்போது அவர்களுடைய வீட்டிற்கு போகும்போது கூட நான் கண்கட்டு வித்தையில்தான் போக வேண்டுமோ என்றார். மர்ம மாமனார்: என் மைத்துனியின் பங்களாவிற்கு நீங்கள் போய் அவர்கள் இன்னார் என்பதை தெரிந்து கொண்டவுடனே அதிலிருந்து நான் இன்னான் என்பதையும் நீங்கள் விசாரித்து தெரிந்து கொண்டு விடுவீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மூடு மந்திரம் இன்னும் சொற்ப காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் எங்கள் மேல் மன வருத்தம் பாராட்டக்கூடாது என்றார். கோபாலசாமி தமது ஆசனத்தை விட்டு எழுந்தார். பின்னர் அவருடைய கண்கள் முன்போல கட்டப்பட்டன. அவரை அழைத்து வந்த 2 குண்டர்களும் மறுபடியும் அவரை வெளியில் அழைத்து கொண்டு சென்று மோட்டார் வண்டியில் ஏற்றி உட்கார வைத்து தாமும் ஏறி 2 பக்கங்களிலும் உட்கார்ந்து அவருடைய கைகளை மிருதுவாக பிடித்து கொண்டிருந்தனர். மோட்டார் வண்டி புறப்பட்டு விசையாக ஓடத் தொடங்கியது. அவருடைய மனமும் அதிவேகமாக ஓடியது. அதிக சிலாக்கியமான கட்டழகியை தாம் காணப்போகிறோம் என்ற நினைவும் அவள் தமக்கு மணப்பெண்ணாகப் போகிறாள் என்ற உறுதிப்பாடும் தோன்றவே ஏற்கனவே நிலை கலங்கி தடுமாறி கொண்டிருந்த அவரது மனம் ஆவல் பெருக்கினாலும் அதீதமான இன்ப உணர்ச்சிகளாலும் பைத்தியம் கொள்ளும் நிலைமையை எட்டி கொண்டிருந்தது. அவர் இன்பகரமான ஒரு கனவில் தோய்ந்திருப்பவர் போல காணப்பட்டாரே அன்றி விழிப்பு நிலைமையில் இருப்பவராக காணப்படவில்லை. அவருக்கு இந்திராணியை பற்றிய நினைவாவது மோகனாம்பலை பற்றிய நினைவாவது இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதரை பற்றிய நினைவும் உண்டாகவில்லை. மர்மபுரியில் உயிர் வடிவத்தோடு நிலை கண்ணாடிக்குள் தோன்றி புன்னகையால் சம்பாஷித்த புஷ்பாங்கியிடத்திலும் அவளுடைய சகோதரியான மூடுபந்திரபுரியில் இருந்த சொப்பனாங்கியிடத்திலும் அவருடைய மனதும் பிரங்கையும் மாறி மாறி சென்று ஊசலாடி தத்தளித்து கொண்டிருந்தன. அந்த நிலைமையில் அவர் மோட்டாரில் கண்மூடி பிரயாணம் செய்து கொண்டிருப்பதை விடுத்து நாம் இப்பொழுது தஞ்சை மானாம்புச்சாவடியில் ஜில்லா ஜட்ஜ் மிஸ்டர் சந்திரசேகருடைய பங்களாவில் என்ன நடப்பது என்பதை நாம் கவனிப்போம். அன்றைய தினம் வரையில் அவர் தமது மனையாட்டியான லீலாவதியின் திருட்டை கண்டுபிடிக்க வகையிற்று அவர் அசந்தர்ப்பமான நிலையில் இருந்தார். அப்பொழுது தற்செயலாக அவளது கள்ளக்காதனுடைய கடிதம் அவரிடம் அகப்பட்டு கொள்ளவே அவருடைய வீராவசியமும் உற்சாகமும் அளவிட இயலாததாக பெருகி போயிருந்தன. அவளுடைய கள்ளக்காதலனது கடிதத்திலிருந்து அவர் முக்கியமான சில விஷயங்களை அனுமானித்து கொண்டார். தம் மனையாட்டி அதுவரையில் தம்மை போல குடிவெறி காட்டியதெல்லாம் வெறும் பொய் நாடகம் என்றும் தமக்காக அவ்வாறு நடித்துவிட்டு சரியான நிலைமையில் இருந்தபடி இரவில் தன் சோர நாயகனுடன் தன் சுய பிரங்கனோடு இருந்து ஆனந்தமாக பொழுதுபோக்குகிறாள் என்றும் அவர் நிச்சயித்து கொண்டார். லீலாவதியின் புத்தக அறையிலேயே அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதையும் அவர் தமக்குள் நிச்சயப்படுத்தி கொண்டார். இரவிலாகிலும் பகலிலாகிலும் அவளுக்கு விருப்பமானால் அவள் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்தில் தனிமையில் படித்து கொண்டிருப்பது வழக்கம். அப்போது அவளுக்கு அலுப்பு ஏற்பட்டால் அவ்விடத்திலேயே படித்துக்கொள்ள அந்த அறைக்குள் ஒரு மஞ்சமும் மெத்தை தலையணைகளும் போடப்பட்டிருந்தன. அவருக்கும் அவளுக்கும் வாக்குவாதமும் சச்சரவும் அதிகப்பட்டு போகும் காலத்தில் அவள்
கோபத்தோடு முறைப்பாக அந்த அறைக்குள் போய் கதவை உட்புறத்தில் தாளிட்டு கொள்வாள். அவர் ஜில்லா ஜட்ஜ் ஆதலால் சிறிது தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் முதலிய பிரபலமான கட்டடங்கள் இருந்தமையாலும் திருடரை பற்றிய அச்சமே இல்லையாதலால் இரவில் அவருடைய பங்களா கதவுகள் யாவும் பகலில் இருப்பது போலவே திறந்து கிடக்கும். அவள் தம்மோடு சண்டையிட்டு கோபித்து கொண்டு இரவில் புத்தக அறையில் படுத்து தூங்கிய இரவுகள் யாவும் அவள் சோரநாயகனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்த இரவுகள் என்று அவர் சுலபத்தில் அனுமானித்து கொண்டார். ஒன்றும் அறியாதவர் போல உள்ளே சென்று அன்று தமது மனைவியிடம் வழக்கத்திற்கு மாறான பிரியமும் உருக்கமும் காட்டி கொஞ்சி கொஞ்சி பேசினார். அவர் கடிதம் பெற்றது முதலிய விஷயம் எதுவும் லீலாவதிக்கு தெரியாது. நெடுங்காலமாக எலியும் பூனையும் போல நடந்து கொண்டவர்கள் திடீரென்று சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் நடந்து கொள்வதென்றால் அன்றைய தினம் சாப்பாட்டு மேஜையில் பல வகையான மாதூரிய பதார்த்தங்கள், உயர்தர கனிவர்க்கங்கள், சீமை மதுக்கள் முதலியன அங்கு காணப்பட்டன. லீலாவதி அம்மாள் மிக குதூகலமாக யாவற்றையும் தன் கணவருக்கு வழங்கி தானும் உண்டு ஆனந்தமாக சிரித்து விளையாடியபடி குடியில் இறங்க அதுவரையில் மற்ற வஸ்துக்களையெல்லாம் உண்ட மிஸ்டர் சந்திரசேகர் தாம் குடிப்பது போல பாசாங்கு பண்ணி அவள் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக குடிக்கும்படி தந்திரம் செய்து கொண்டே இருந்தார். சுமார் அரை மணி காலத்திற்குள் லீலாவதி நிலைமை கட்டில் அடங்காததாகிவிட்டது. அவள் அபாரமான குடிவெறியில் மயங்கி நாற்காலில் இருந்தபடி பின்புறம் சாய்ந்து ஸ்மரணையை இழந்தாள். உடனே மிஸ்டர் சந்திரசேகர் எழுந்து அவளை தூக்கி எடுத்து கொண்டு போய் அவளுடைய சயன அறையில் படுக்க வைத்துவிட்டு அவளுடைய புத்தக அறைக்கு போய் அங்கிருந்த கட்டிலின் மேல் தலையணியை மனிதர் வடிவம் போல செய்து போர்வையால் மூடி வைத்து மங்களாக இருக்கும் ஒரு படுக்கையறை விளக்கை மாத்திரம் கொளுத்து வைத்துவிட்டு பின்பக்கத்தில் இருந்த படிக்கட்டில் இருந்து அந்த அறைக்கு வரும் கதவை திறந்து வைத்துவிட்டு உள்ளே வந்து எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு 2 தோட்டாக்கள் போடக்கூடிய ஒரு ரிவால்வரை ஆயத்தமாக கையில் வைத்துக்கொண்டு ஒரு மூலையில் பதுங்கி மறைந்து கொண்டிருந்தார். அப்போது இரவு 8:30 மணி சமயமாக இருந்தது. சில வருஷ காலமாக அவர் அடிக்கடி 4வது ஜார்ஜ் சக்கரவர்த்தியாக குதிரையின் மேல் சவாரி செய்து செய்தே பழகி போனவராதலால் அது ஒரு நிமிஷம் இல்லாவிட்டால் அவருக்கு தலை தெரித்து போவது போலவே தோன்றும். உடம்பு கட்டிலடங்காமல் சோர்ந்து விழுந்து போகும். அவ்விதமான கெட்ட பழக்கத்தை அவர் ஏராளமான பணத்தை செலவிட்டு விலக்கி வாங்கியிருந்தார். அன்றைய மாலையில் திருட்டு கடிதத்தை படித்து பார்த்தது முதல் அவர் கட்டிலடங்கா வீராவேசத்தையும் படபடப்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாரே என்று அவருக்கு ஒவ்வொரு நிமிஷத்திலும் இன்றியமையாததாக இருந்த மேல்நாட்டு ஜீவரசத்தை கண்ணாலும் பார்க்கவில்லையாதலால் அவருடைய நிலைமை பரம சங்கடமானதாக இருந்தது. அந்த தாக வேட்கையும் தேக அயர்வும் மூளையின் சோறும் நிமிஷத்திற்கு நிமிஷம் அபாரமாக பெருகிக் கொண்டே போயின. தமது ஆசை மணவாட்டியான லீலாவதியின் பிரியத்தை அபகரித்து அவளிடம் சிங்கார லீலைகள் புரிவதில் தனக்கு போட்டியாக கிளம்பியிருந்த அந்த துஷ்ட கல்வனை தாம் கொன்று வீழ்த்துவிட்டு மறுவேளை பார்க்க வேண்டும் என்று அவர் உளவிக் கொண்டிருந்தார். அவர் மணியை பார்க்கிறார். இன்னும் 3/4 மணிக்கு மேல் தாம் பதுங்கியிருக்க வேண்டும் என்று நிச்சயம் உண்டாயிற்று. எனவே தாம் ஏராளமாக குடிக்காமல் சொற்பமாக குடிக்கலாம் என தீர்மானித்து மெல்ல எழுந்து சென்று ஒரு சீசாவை எடுத்து கொஞ்சமாக அவர் குடித்தார். பின்னர் இப்படியே அவர் பருகி பருகி 1 மணி 9:30 எட்டுவதற்குள் 2 புட்டிகளை காலி செய்துவிட்டு 3வதை சரிப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் தாம் சரியான நிதானத்தில் இருப்பதாகவே அவர் எண்ணிக்கொண்டார். உண்மையில் அவர் மீது அதீதமான போதை ஏறி சவாரி செய்து கொண்டிருந்தது. அவர் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய உடம்பு கல்லாய் அழுந்தி போனது போல காணப்படுகிறது. அந்த நிலைமையில் மணி 9:30 ஆகிவிட்டது. கடிகாரத்தின் முட்கள் அதற்கு மேலும் நகர்ந்து கொண்டு போயின. 9:45 ஆயிற்று. அப்போதும் எவரும் வரவில்லை. உடனே சந்திரசேகர் சம்சயம் கொள்ளலானார். 10 மணி வரையில் பார்த்துவிட்டு தாம் போய் படுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணிய காலத்தில் யாரோ படிகளின் மீது ஏறி வந்த ஓசை உண்டாயிற்று. ஆனால் அவ்வாறு வந்த மனிதர் தமது கால்களை ஓசையின்றி மெதுவாக தூக்கி வைத்து நடந்து வந்தார் என்பதும் தெரிந்தது. மிஸ்டர் சந்திரசேகர் திடுக்கிட்டு ஓசை செய்யாமல் அடங்கியிருந்தபடி மேலே வருகிறவர் யார் என்பதை கவனித்தார். அவர் இருளில் மறைந்திருந்தார். நிதானத்தின் மேலேயே தடவி தடவி 2 கைகளாலும் ரிவால்வரை பிடித்துக்கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றார். மேல்மாடப்படிகளின் மூலம் ஏறி மேலே வந்த மனிதர் தயங்கி தயங்கி நின்றபடி மொட்டை மெத்தையின் வழியாக நடந்து திருடன் போல பதுங்கி பதுங்கி அப்புறம் இப்புறம் திரும்பி திரும்பி வியப்போடு பார்த்து கொண்டு சென்று எதிரில் இருந்த லீலாவதியினுடைய புத்தக அறையின் வாயிற்படியண்டை போய் நிற்க, அப்போது அவருக்கு பின்னால் சற்று தூரத்தில் படேர் என்று ஒரு வெடி சத்தம் கேட்டது. அதே காலத்தில் ஐயோ என்று யாரோ வீறிட்டு அலறிய ஓசையும் தடேல் என்று யாரோ தரையில் விழுந்த ஓசையும் கேட்டது.
அந்த இடம் முழுவதும் உடனே ஒரே புகையாக மூடிக்கொண்டது. பங்களாவின் முன்பக்கத்தில் தூங்காமல் உட்கார்ந்து கொண்டிருந்த 4 டலாய்த்துகள் மெத்தையின் மேல் திடீரென்று உண்டான வெடி ஓசையும் ஐயோவென்று எவரோ கூச்சலிட்டதையும் கேட்டு திடுக்கிட்டு திகில் கொண்டு பங்களா கட்டிடத்திற்குள் புகுந்து பின்புறம் ஓடிவர, அந்த சமயத்தில் பின்புற மெத்தை படிக்கட்டிற்கு பக்கத்தில் இருந்த ஒரு மோட்டார் வண்டி வாயு வேக மனோவேகமாக பறந்து பங்களா தோட்டத்தின் பின்புற வாயிலின் வழியாக ஓட்டம் பிடித்தது. அது மேற்படி டலாய்த்துகளுக்கும் தெரிந்தது. எவரோ திருடர் பின்புறமாக மெத்தையில் ஏறி கொள்ளையடித்துவிட்டு ஓடுகின்றனர் என்று உடனே அனுமானித்து கொண்ட டலாய்த்துகள் பெருத்த கலவரமடைந்து படிகளின் வழியாக மேலே ஏறி சென்று மொட்டை மெத்தையில் இருந்த மின்சார விளக்குகளை எல்லாம் கொளுத்திவிட்டு நாற்புறங்களிலும் பார்க்க, லீலாவதியின் புத்தக அறைக்கு பக்கத்தில் மிஸ்டர் சந்திரசேகர் தரையில் வீழ்ந்து பெரிய பர்வதம் போல நீண்டு கிடந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு ரிவால்வர் கிடந்தது. அவருடைய வலது மார்பில் இருந்து ஒரு காயத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டு வழிந்து கொண்டிருந்தது. அவருடைய ஆடைகளிலும் தரையிலும் இரத்தம் ஏராளமாக படிந்திருந்தது. அந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு பிரமித்து நடுநடுங்கி போன டலாய்த்துகள் ஜட்ஜ் துரையை யாரோ சுட்டு கொண்டு போட்டுவிட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும் என்று அனுமானித்து கொண்டு லீலாவதி எங்கிருக்கிறாள் என்பதை தேடும் பொருட்டு புத்தக அறைக்குள் நுழைய, அதற்குள் மங்கலான படுக்கையறை விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு மனிதர் பயந்து நடுங்கிக் கொண்டு நின்றது தெரியவே, ஆளதோ நிற்கிறான் என்று கூச்சலிட்டு கொண்டு ஓடிவர 2 டலாய்த்துகள் அவனை பிடித்து கொண்டனர். அவனுடைய கையில் ஒரு பொட்டலம் காணப்பட்டது. இன்னொரு டலாய்த்து பக்கத்தில் இருந்த டெலிஃபோனை அடைந்து சுமார் 200 கஜத்திற்கு அப்பால் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு செய்தி அனுப்பிவிட்டு வந்தான். இன்னொருவன் லீலாவதியை தேடி அவர்களுடைய சயனறைக்குள் செல்ல, அங்கு லீலாவதி படுத்து காடாந்தாகரமான நித்திரையில் ஆழ்ந்திருந்ததைக் கண்டு அவள் தப்பி பிழைத்ததை பற்றி மிகுந்த சந்தோஷமடைந்தவனாக மற்றவர்களிடம் வந்து சேர்ந்தான். சுமார் 5 நிமிஷ காலத்தில் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் 10 ஜவான்களும் கத்தி துப்பாக்கிகளுடன் வந்து சேர்ந்தனர். பங்களா முழுவதிலும் இருந்த விளக்குகள் கொளுத்தப்பட்டன. போலீஸ் சூப்பரண்டன், கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் முதலியோருக்கு உடனே டெலிஃபோன் பறந்தது. சுமார் 10 நிமிஷத்தில் அவர்களும் வர, ஜட்ஜ் கொல்லப்பட்டார் என்ற செய்தி சில நிமிஷங்களில் ஊர் முழுதும் பரவி போகவே ஜனங்களும் திரள் திரளாக வந்து கூடிவிட்டனர். ஜட்ஜினுடைய உடம்பை டாக்டர் பரிசோதித்து பார்த்ததில் உயிர் போகவில்லை என்பது தெரிந்தது. ரிவால்வரின் குண்டு மார்பின் ஒரு பக்கத்தில் பாய்ந்து ஊடுருவி போயிருந்தது. அவருடைய சொக்கைகளில் ஆராய்ந்ததில் அதில் ஒரு பையில் இருந்த சோரநாயகனுடைய கடிதம் ஆகப்பட்டது. பங்களாவில் எந்த சொத்தும் திருட்டு போனதாக தெரியவில்லை. டலாய்த்துகளால் பிடித்து கொள்ளப்பட்ட மனிதரை போலீசார் ஒப்புக்கொண்டனர். அவருடைய கையில் இருந்த பொட்டலத்தை போலீசார் வாங்கி பார்க்க, அதற்குள் ரோஜா புகாரம் ஒன்று இருந்தது. ஒரு கைக்குட்டையால் அது கட்டப்பட்டிருந்தது. கைக்குட்டையில் மா வே கோ MVG என்ற எழுத்துக்கள் தைக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், இது யாருடைய பெயர் என்று கேட்க, கைதி இது என்னுடைய பெயர் என்றார். கள்ளக்காதலனால் லீலாவதிக்கு எழுதப்பட்டிருந்த கடிதத்தை சப் இன்ஸ்பெக்டர் கைதியிடம் காட்டி, இதை படியும் என்றார். கைதி அதை படித்தார். படிக்கவே அவருடைய முகம் விபரீதமான மாறுதல் அடைந்தது. அவரது உடம்பு திடீரென நடுங்கியது. சப் இன்ஸ்பெக்டர் அந்த கடிதத்தின் கீழே MVG என்று கையெழுத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது உம்மால் எழுதப்பட்ட கடிதமா என்றார். கைதி இல்லை என்றார். சப் இன்ஸ்பெக்டர், அப்படியானால் நீர் இந்த அகால வேளையில் ரோஜா பூவுடன் இங்கே எதற்காக வந்தீர் என்றார். கைதி மறுமொழி கூற மாட்டாமல் விழிக்கிறார். சப் இன்ஸ்பெக்டர், ஜட்ஜு துரையை ரிவால்வரால் நீர் சுட்டீரா, வேறு யாராவது சுட்டார்களா என்றார். கைதி திருட்டு விழித்து மௌனம் சாதிக்கிறார். உடனே சப் இன்ஸ்பெக்டர் அவருடைய சட்டை பைகளை சோதித்து பார்க்க, அதிலிருந்து விசிட்டிங் கார்டுகள் கிடைத்தன. அவற்றில் மாவே கோபாலசாமி, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப், திருவாரூர் என்ற சொற்கள் அச்சிடப்பட்டிருந்தன. அதை பார்த்து எல்லோரும் வியப்பும் திகைப்பும் அடைந்து கைதியை ஏற இறங்க